1/6/2024 காரணியா 656 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு பாருங்கள், 31ஆம் தேதி நம்ம 6 சொல்லி கொடுத்தோம். 06 6 கண்டிப்பாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் வரல. 6க்கு பதிலாக 0க்கு பவரில் தான் வந்திருக்கு. 5ஆம் நம்பர் வந்திருக்குது. இங்கே 8 பி போர்டுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். 8 வந்திருக்குது. இங்கே 0 கொடுத்துருக்கோம். 0க்கு பவர் 5 வந்திருக்குது. சரிங்களா? நேற்று 6 இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6 7 6 5 8 5ன்னு வந்திருக்குது. நம்ம கொடுத்து 6 வரும்னு சொன்னால் 2 6 வந்திருக்கு. ஆனால் 2 6 உள்ளே போயிருக்கு. உள்ளே போய் நமக்கு என்ன பண்ணுறது, வெளியே வந்தால் தானே நமக்கு. அதுக்கு தான் 8 6 5 6லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்தால் வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ் ஆகி போச்சு. 2 6 உள்ளே போனதுனால நமக்கு அடிக்கலை. ஆனால் ஒரு பிசி நம்ம கொடுத்த பாக்ஸுன்னு தான் நம்ம மெயினாக சொல்லி கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 85ங்கிற நம்பரும் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 85 பாஸ் ஆகிருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு பாருங்கள், காரணியா 656 நாளைக்கு எப்படி வரும்? நாளைக்கு 1ஆம் தேதி 6வது மாதம் 2004. சரிங்களா? இது 2024 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி KLDR டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு ஒன்லி கெஸ்ஸிங்கில் வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஹாய்னு மெசேஜ் போட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஒன்லி டிக்கெட் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் போடுங்க. சரிங்களா? டிக்கெட் 1 மணி டியர், 3 மணி KL, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? புக்கிங் எடுக்கிறோம். அதுக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு போயிடலாமா? ஆல் போர்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வரலாங்கிறதுக்காக இது பண்ணாதீங்க. அடுத்தடுத்த நாட்கள் நல்ல மாதிரியாக வரும். சரிங்களா? அப்பவும் நமக்கு ஏதாவது ஒரு போர்டு வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை, பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 6. சரிங்களா? நாளைக்கு 9 6 நான் கொடுக்குறேன். ஆல் போர்டு சப்போர்ட்டுக்கு 2 கொடுக்குறேன். இந்த 2 உள்ளே வந்தாலும் வரலாம். சரிங்களா? 9க்கு பவர் 4, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7. சரிங்களா? இது ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, என்னுடைய கெஸ்ஸிங்கில் இந்த 9 6 வருது. சப்போஸ் நான் கொடுக்குற இந்த நம்பர் 3 நம்பரில் கண்டிப்பாக ஒன்று இது அடிப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா இதுக்கு உண்டான பவர் கண்டிப்பாக அடிப்பாங்க. அதுக்காகத்தான் நான் சொல்லி கொடுக்குறது. சரிங்களா? 4 1 7 இதை ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி 4 1 இதுக்கு உண்டான பவர் நம்பர் தான். சரிங்களா? இதை ஏன் ஒவ்வொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9ன்னு வச்சு அந்த இடத்துல ஒரு 4 வச்சுட்டா 9 அடிக்கலான்னா 4 அடிச்சிடும். 6 வைக்கும் போது 6 அடிக்கலான்னு அந்த 1 அடிச்சிடுவோம். அதுக்காகத்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2 வச்சா 7 அந்த மாதிரி பவர் நம்பர் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த 7 வர இடத்துல 2 வரலாம், 2 வர இடத்துல 7 வரலாம். சரிங்களா? இது நம்ம எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. சரிங்களா? நம்ம நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கட்டும். என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எப்பவுமே பார்க்கணும். சேனலை தள்ளி பார்க்கக்கூடாது. அவங்க சொல்ல வர விஷயங்கள் புரியும். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே. இந்த ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று நான் கொடுக்குற நம்பர் அடிக்கணும், இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பரை அடிக்கணும். இது கேரண்டியாக அடிப்பாங்க. ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே நான் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றேன். உங்களுக்கு எனக்கு வர நம்பர் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் நாங்கள் கொடுத்துருவேன். உங்களுக்கு மாறி வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டுக்கு 5 2 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பி போர்டுக்கு 7 4, சி போர்டுக்கு 9 8. இந்த 3ஆனது ஏதாவது ஒரு போர்டுக்கு வரலாம் நாளைக்கு. சப்போஸ் இங்கே இருக்க நம்பர் வரலைன்னா ஏதாவது ஒரு போர்டுக்கு இந்த நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சி போர்டு 9 8. சப்போஸ் மாறினால் சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா இது போகலாம். ஏன்னா உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 22 77 99 44. சரிங்களா? இந்த நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இங்கே அதே வரலன்னா இன்றைக்கி கூட மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த முந்தானத்து கூட 5 0ங்கிற நம்பர் கொடுக்காம போயிட்டோம். இல்லைன்னா ஒரு முந்தானத்து 0 3 5ங்கும் போது நல்ல ஒரு கணிப்பு எடுத்திருந்தோம். நம்ம கொடுக்காம போயிட்டோம், தவறிட்டோம். சரிங்களா? நேற்றும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. நல்லா மிஸ் ஆகி தான் போகுது. ஆனால் எடுக்கிறோம். ஆனால் எல்லா நம்பரும் உள்ளே கொடுக்க முடியாமல் சில நம்பர்களில் ஒதுக்குறோம். அந்த நம்பர்களில் வந்துடுது. சரிங்களா? அதான் உண்மை. சரி, நாளைக்கு 4 9ங்கிற நம்பர் வரலாம், 2 3ங்கிற நம்பர் வரலாம், 2 6ன்னு வரலாம், இல்லைன்னா 6 2ன்னு வரலாம், 2 3ன்னு வரலாம், இல்லை 3 2ன்னு வரலாம், 4 9 இல்லை 9 4. ஏபி பிசி ஏசி. சரிங்களா? ஏபி ஏசி மெயின் டார்கெட் மிஸ் ஆனால் பிசிக்கு. அதேமாதிரி 2 4 இல்லை 4 2, 2 7 இல்லைன்னா 7 2, 8 2 இல்லைன்னா 2 8, 5 9 இல்லை 9 5, 1 8 இல்லைன்னா 8 1, 9 2 இல்லைன்னா 2 9. இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க எதுக்கும் ஒரு செட்டை. சரிங்களா? எந்த செட்டில் வந்தாலும் உங்களுக்கு 2 செட்டு வருது, ஒரு செட்டு வருதுன்னா அதை அப்படியே திருப்பியும் போட்டுக்கோங்க. சரிங்களா? 8 2ன்னா 2 8ன்னு ஒரு செட்டை போடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக வின்னிங் வாங்க முடியும். என்னுடைய கணிப்பை பார்க்குறேன். 2 3 நாளாக வரல 2 டிஜிட்டல். நாளைக்கு கண்டிப்பாக 1ஆம் தேதி
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க நம்பரில் கண்டிப்பாக ஒரு போர்டு வின்னிங் வரணும், நாளைக்கு பார்க்கலாம். ஷேராக நம்புகிறேன், பார்க்கலாம். 22777994 இந்த நம்பர்களும் வரலாம். இது வரலன்னா இது வரலாம். இந்த மாதிரி பவரில் வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி வரணும். ஒரு 7, ஒரு 2, இல்லை ஒரு 4, ஒரு 9 அந்த மாதிரி வரலாம். இல்லைன்னா இப்படி வரலாம். சரிங்களா? 26ங்கிற நம்பரும் வரலாம் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி 922 சரிங்களா? இதில் ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு 6ங்கிற மாதிரி 26ங்கிற மாதிரி வரலாம். இல்லைன்னா 16ங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துறேன் நான். இது வர்றதுக்கு 100% சாத்தியம் இல்லை. இருந்தாலும் வந்தால் இந்த மாதிரி வரலாங்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதேமாதிரி இது நான் பாக்ஸுன்னு தான் கொடுத்துருக்குறேன் நாளைக்கு. சரிங்களா? இங்கே இருக்கிற நம்பர்கள் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? எப்படி சாத்தியக்கூறு இருக்குன்னு பாருங்கள். 922 1888 148 549 593 282 243 251 சரிங்களா? இந்த நம்பர்லேருந்து வருதா பாருங்கள். நான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் மாற்றி கூட வச்சு இதில் ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு செட்டு 2 செட்டு வர மாதிரி இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் பிசிக்கு தான் வரும், அதுவும் பாக்ஸில் தான் வரும். பாருங்கள், உங்களுக்கு கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கண்ணா, இல்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள், நான் கொடுக்குற நம்பர் இதான். சரிங்களா? நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் எடுத்து கொடுத்துட்ருப்பேன். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கெஸ்ஸிங் கேட்காதீங்க, டிக்கெட் போடுறதுக்கு ஒன்லி. சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.